நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யார் ஒருத்தர் தன்னுடைய பொருள்ல குறை இருந்து அந்த குறைய சொல்லாம விலக்கி சொல்லாம, அதாவது ஒரு வியாபாரி தான் விற்கக்கூடிய பொருள்ல ஏதாவது குறை இருந்தா அந்த குறைகளை வாங்கக்கூடிய அந்த கஸ்டமர்கிட்ட விளக்கமா சொல்லாம அதை மூடி மறைச்சு அந்த பொருளை அவர் வித்துட்டாருன்னு சொன்னா அவர் அல்லாஹுடைய கோபத்தில் தொடர்ந்து ஆகிவிடுவார். இன்னும் மலக்குகள் அவர் மீது லானத்து, அதாவது சாபம் விட்டுக்கொண்டே இருப்பார்கள்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜால் இருக்கு. குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிகளும் தெளிவா விளங்கி இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்மளுடைய ஈமானுக்கே அது ஆபத்தா போயிடும். ஏன்னு சொன்னா மலக்குகளுடைய சாபம் அங்க ஏற்பட்டுருது, அல்லாஹுடைய கோபமும் ஏற்பட்டுருது. அப்பேற்பட்ட துர்பாக்கியம் உள்ள ஒரு செயல் தான் இது. நம்ம இருக்கக்கூடிய பொருள்ல குறையா இருந்துச்சுன்னா அதை மறைச்சு விற்கிறது. ஆகவே சகோதரர்களே, நீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா உங்களிடத்துல ஏதாவது பொருள்ல டிஃபெக்டா குறையா இருந்துச்சுன்னா அந்த குறையை வாங்க அவருடைய கஸ்டமர்கிட்ட சொல்லி அதற்குரிய விலையிலிருந்து கூட குறைச்ச பண்ணி என்ன பண்ணுங்க, அவருடைய சம்மதத்தோட வித்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹலால். அப்படி இல்லாம அதை மூடி மறைச்சு வித்துட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும். மலக்குமார்கள் உங்களை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ் இப்னு மாஜால பதிவாயிருக்கு.